ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வெயிட் லாஸ்க்கான வீடியோ. டே 20 தான் இன்றைக்கி. 100 டேஸில் 20 டேஸ் க்ராஸ் பண்ணியிருக்கேன். டியூஸ்டே மார்னிங் வந்து ஒரு 6:15 அரைகால் போல் வேக்கப் ஆனதும் வெயிட் செக் பண்ணேன். 64.20 கிராம்ஸ் இருக்குது. நேற்று வந்து 40 கிராம்ஸ் இருந்தது, இன்றைக்கி வந்து 20 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 20 கிராம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. இனி வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்னு இருக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 2-3 நாளாக வந்து வாக்கிங்கும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருந்தேன். உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு 4000 5000 ஸ்டெப்ஸ் தான் போயிருந்தேன்னு சொல்லிவிட்டு. அது இல்லாமல் வந்து எக்ஸசைஸும் பண்ணலை. ஃபுட்டு கொஞ்சம் சண்டேலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் தான் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வெயிட்லேயே தெரிஞ்சுது பாருங்கள். நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இதை ஸ்கிப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து வாக்கிங் போகிறதோ இல்லை ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணோன்னா நம்மளுக்கு வெயிட்லேயே நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது பாருங்கள். அப்போ வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு வரும்போது திடீர்னு ஒரு ட்ராக்கு மாறி போச்சுனாக்கா அப்போ நம்மளுக்கு வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக அதே ஆவரேஜ் இதுலேயே வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஒரு 8 போல் ராகி கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். நேற்று வந்து ஸ்வீட் ராகி கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சால்ட்டு போட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, அதாவது கூழ் மாதிரி காய்ச்சி அப்படி குடித்தேன். அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மிட் மார்னிங் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிச்சிக்கிட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் வேணான்னு சொல்லிவிட்டு ஒரு மாம்பழமும் ஆரஞ்சு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுவே வந்து நல்ல பெரிய பழமாக இருந்தது மாம்பழம். அது கொஞ்சம் வயிறு ஃபில்லிங் அந்த மாதிரி இருந்தது. சரி, நான் அதை சாப்பிட்டு முடிஞ்சதும் ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து பருப்பு பாயாசம் தான் கேட்டார். சரி, வீட்டில் அவங்க சாப்பிடும்போது வந்து நம்மளும் வந்து அந்த செய்யும் போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணிடும். சரி, கொஞ்சமாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ½ பவுல் தான் எடுத்துக்கிட்டேன். அது சாப்பிட்டு முடித்ததும் நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வாக்கிங் வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் நடக்க முடிஞ்சது. அது நடந்ததும் இன்றைக்கி வந்து ஜீரா வாட்டர் ஃபுல்லாக குடிக்கல. சும்மா ஒரு டம்ளர் மார்னிங் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து ஒரு ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். ரவா உப்புமா, கார சட்னி இது சாப்பிட்டு அப்புறம் பருப்பு பாயாசம் கொஞ்சம் இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் ஒரு லிமிட்டாக எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 பவுல் அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அது முடிச்சோம் நைட் வந்து ஒரு ஹாட் வாட்டர் குடித்து முடிச்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ லேடிஸ் வந்து என்னென்னா வீட்டில் வந்து சாதம் மீறுது, அப்புறம் ஏதாச்சும் மீறுதுன்னா நம்ம வந்து அதை சாப்பிட்டே நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏதோ மீறின ஐட்டம்லாம் எதுவுமே சாப்பிட்றதுக்கு